மல்லி. இங்கே மல்லியை போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தால் மட்டும்தான் நாம் வெண்பாவை கூட வச்சுக்க முடியும், இல்லைனா வெண்பாவை இழந்துருவோம் அப்படின்னு விஜய் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. இதுக்காக மல்லியை தேடி விஜய் இப்போது கிளம்புறாரு. ஆனால் ராஜேஸ்வரி வந்து தடுக்கிறாங்க. விஜய், என்ன பண்ண போகிற? அந்த மல்லி ஒன்றும் நல்லவ கிடையாதுடா. நீ என்னமோ அவளை தேடி போக போகிறேன்னு சொல்கிற. வேணாம் விஜய், எனக்கு இது சரியாக படலை. அக்கா, என்ன சொல்கிறீங்க? எனக்கு மல்லியை விட வெண்பா முக்கியம். வெண்பா என் கூட இருப்பா அப்படின்னா அதுக்கு மல்லி இந்த வீட்டில் இருந்தே ஆகணும். இல்லைனா என் வெண்பாவை நான் இழந்துடுவேன். என் வெண்பாவை இழக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாளும் விட மாட்டேன். அதுக்காக வச்சும் மல்லி இந்த வீட்டுக்கு வந்துதாக்கா ஆகணும். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ராஜி ஒன்று, சரி விஜய், அதுக்காக நீ போய் அவளை நேரில் கூப்பிடணுமா என்ன? ஏன் ஃபோன் அடித்தா வரமாட்டாளா? விஜய், நீ அவளுக்கு கால் பண்ணு விஜய். கால் பண்ணி கூப்பிட்டா கண்டிப்பாக வருவா. கால் பண்ணு அப்படின்னு சொல்ல விஜய் கால் பண்ணுறாங்க. ஆனால் மல்லி ஃபோன் எடுக்கவே இல்லை. விஜய்க்கு என்ன பண்ணுன்னு தெரில. இந்த பக்கம் அன்னப்பண்ணி கேட்குறாங்க. மல்லி புள்ள, யார் புள்ள ஃபோன் பண்ணுறது? விஜய் தான் கால் பண்ணுறாரு. புள்ள என்னென்னு கேளு புள்ள அப்படின்னு இங்கே அன்னப்பண்ணி சொல்ல மல்லி கேட்க மாட்றாங்க. உடனே டக்குன்னு அன்னப்பண்ணி ஃபோன் வாங்கி, தம்பி சொல்லுங்கள் தம்பி, நான் அன்னப்பண்ணி பேசுகிறேன். அன்னப்பண்ணிமா, மல்லி இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க, அவள் இந்த கோயில் அப்பா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சுப்பா? என்ன பிரச்சனை வீட்டில்? ஏன் மல்லி இப்போ கோச்சர் இங்கே வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நேரில் சொல்கிறேன். இப்போது நான் மல்லியை பார்த்து பேசி ஆகணும். மல்லி கொஞ்சம் அங்கே இருக்க சொல்லுங்கள், நான் இப்போது உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் மல்லியை பார்க்க உடனே கிளம்பி போகிறாரு. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேருமே மல்லி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இங்கே விஜய் சொன்ன மாதிரி மல்லி இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் வெண்பா இந்த வீட்டில் இருக்க முடியும். அதனால தானே விஜய் போகிறான். மற்றபடி விஜய் ஒன்றும் மல்லியை தேடி போகலை. சரி, வீட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ரஞ்சிதாவுக்கு ராஜேஸ்வரி கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் ரஞ்சிதா, என்ன ராஜிமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த மல்லி வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் எல்லாம் கெட்டு போச்சு. இப்படி ரஞ்சிதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மல்லி வரட்டும். அந்த மல்லியை விஜய் இப்போது எதுக்காக கூட்டிகிட்டு வரான்? வெண்பாவுக்காக மட்டும்தான் கூட்டிட்டு வரான். ஆனால் அதுவே இந்த லேடி வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா மல்லியை திரும்பவும் நாம் ஏதாவது ஒரு பொறியில் சிக்க வைக்கலாம். அவள் ஒரு எலி மாதிரி, நாம் எந்த பொறி வச்சாலும் அதில் அவள் சிக்கிப்பா. கண்டிப்பாக சிக்கிக்கிட்டா அப்படின்னா அவளை ஈஸியாக நம்ம தூக்கிடலாம். அதனால் நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத ரஞ்சிதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே ராஜே சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மல்லியை விஜய் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு மல்லியை வீட்டுக்கும் கூப்பிட்றாரு. ஆனால் மல்லி வர மறுக்கிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுன்னு தெரில. இங்கே பாரு மல்லி, நீ பண்ண தப்பு, அதனால் நான் அவன் மேலே கோவப்பட்டேன். அதுக்காக நீ வந்து இப்போது நேரம் பார்த்து பழி வாங்காத. அங்கே வீட்டுக்கு கோர்ட்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. நீ மல்லியும் நீயும் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்க வந்திருக்காங்க. நீ வெண்பாவை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் வெண்பா நம்ம கூட இருப்பா. இல்லைனா வெண்பாவை அழைச்சிட்டு போடுவாங்க. ப்ளீஸ் மல்லி, என்ன பழி வாங்கலாம் நினச்சி நீ வெண்பாவை பழி வாங்கிடாத. வெண்பா இல்லாத வாழ்க்கையை நல்லா நினச்சோட பார்க்க முடியாது. நான் இவ்வளோதையும் தாங்கிக்கிட்டு உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே மல்லி, உனக்கு தெரியும் வெண்பா மட்டும்தான் சொல்லிட்டு, ப்ளீஸ் மல்லி, எனக்காக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வா மல்லி அப்படின்னு இங்கே விஜய் கெஞ்சுறாரு. ஆனால் மல்லி இப்போ தான் அவங்களுடைய வீம்பை காட்டுறாங்க. முடியாதுங்க, நீங்கள் இனிமேல் என்ன சொன்னாலும் சரி, என்னால் முடியவே முடியாது. உங்களுக்கு வேணும்னா என்னை கூப்பிடுவீங்க, வேண்டான்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவீங்க. நீங்கள் போனால் போகிறதுக்கும் வானா வரத்துக்கும் நான் என்ன உங்கள் வீட்டில் வேலைக்காரியா என்ன? இங்கே பாருங்கள், நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கு மனசு இருக்குது. அந்த மனசு யாருக்காகவும் நான் இனிமேல் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. என்னால் இனிமேல் அந்த வீட்டுக்கு வர முடியாதுங்க, நீ கிளம்புங்க அப்படின்னு மல்லி சொல்லிடுறாங்க. விஜய் ஒன்று, இங்கே பாரு மல்லி, நீ மட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பாக வெண்பா என்னை விட்டு போயிடுவா. வெண்பாவை என்கிட்டருந்து பிரித்த பாவமோ, என்கிட்டருந்து வெண்பாவை பிரித்த பாவத்தையும் நீ ஏற்றுக்காத மல்லி. ப்ளீஸ் மல்லி, ஒருவேளை நான் வெண்பாவை பிரிஞ்சு கஷ்டப்படணும், அதை நீ பார்த்து ரசிக்கணும்னு நினச்சேன்னா பரவாயில்ல மல்லி, நீ வரவேணாம் அப்படின்னு விஜய் சொல்ல உடனே மல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல விஜய் உடனே ரொம்ப தேங்க்ஸ் மல்லி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்காக நான் வரல, வெண்பாவுக்காக மட்டும்தான் வரேன். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, வெண்பா கஷ்டப்படுறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வேணால் என்ன எப்படி வேணும் நினைக்கலாம். அந்த வீட்டுக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வந்து ஒரு பொண்ணை நினைக்கலாம், இல்லை அந்த சொத்தை சுருட்டணுன்னு நான் பிளான் பண்ணுறேன்னு உங்கள் அக்கா சொல்கிறாங்களே, அது மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெண்பாவுக்கு ஒரு அம்மாவாக தான் இருக்கேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி பார்க்கும்போது ஒரு அம்மாவுக்கு ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத யாராலையும் தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இப்போது வெண்பா கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. அதுக்காக நான் இப்போ அங்கே வரேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்பி வராங்க. ஆனால் ராஜேஸ்வரி பொறுத்த வரைக்கும்
மல்லி வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜாலியாக இருக்காங்க. இங்கே மல்லி உள்ளே வந்த உடனே வெண்பா டக்குன்னு ஏஞ்சி ஓடி வராங்க. ஓடி வந்து, மல்லிமா வந்துட்டிங்களா? எனக்கு தெரியும் மல்லிமா, நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. சூப்பர் மல்லிமா, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் எப்படா போவீங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இப்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப வந்துட்டீங்கல்ல. ஆனால் எனக்கு தான் மல்லிமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்தது. மல்லிமா ப்ளீஸ் மல்லிமா, இனிமேல் நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க மல்லிமா. நீங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மல்லிமா அப்படின்னு வெண்பா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே அந்த நேரத்தில் அந்த கோர்ட்டில் வந்த லேடி வராங்க. வந்ததும், மல்லி தானே நீங்கள்? ஆமாம் மேடம். சரிம்மா, இந்த வீட்டில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே மல்லி, ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, விஜய் 3 பேரையும் பார்க்குறாங்க. 3 பேருமே கண்ணை காட்டுறாங்க. உடனே மல்லியும், இல்லை மேடம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க, இங்கே பாருங்கள், இப்போது கோர்ட்டில் ஒரு புது சட்டம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வெண்பா உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறா. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதே வீட்டில் விஜய் கூட இருந்து வெண்பாவை பார்த்துக்கிறதாலும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வெண்பாவை தனியாக கூட்டு போய் வச்சு பார்த்துக்கிறதாலும் பார்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். வெண்பாவுடைய முடிவு மட்டும்தான் இப்போது முக்கியமானது. வெண்பா, நீ மல்லி கூட போறியா, இல்லை இதே வீட்டில் மல்லி கூட சேர்ந்து இருக்க போறியா அப்படின்னு கேட்க, மல்லி உடனே அப்படி நிற்கிறாங்க அமைதியாக. விஜய்க்கு என்ன பண்ணுன்னு தெரில. என்ன இது இப்படி சொல்லிட்டாங்க, அப்போது வெண்பா நம்ம விட்டு போயிடுவாளா அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே மல்லி சொல்கிறாங்க, இல்லைங்க, இது என் ஹஸ்பண்ட் வீடு. வெண்பா என் பொண்ணு, விஜய் என் ஹஸ்பண்ட். அப்படி இருக்கும்போது நான் ஏன் தனியாக போகணும்? நான் இதே வீட்டில் இவங்க கூட தான் இருக்க போகிறேன். அதனால் வெண்பாவும் இங்கே தான் இருப்பா அப்படின்னு மல்லி சொல்லவும் விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. நல்ல வேலை, இதே இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணாக இருந்தால் சார் தான் போடான்னு சொல்லிட்டு மல்லி வெண்பாவை கூட்டிக்கிட்டு இந்த சொத்தில் முக்கால்வாசி சொத்தை எடுத்துகிட்டு கிளம்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மல்லி அப்படி பண்ணலை. அவள் ஏன் மல்லி. ஸோ என் மல்லி என்னுடைய மானத்தையும் காப்பாற்றிட்டா, என்னுடைய வெண்பாவையும் காப்பாற்றிட்டா அப்படின்னு அவங்க போன உடனே டக்குன்னு மல்லியை கட்டி பிடிக்காது நம்ம விஜய். கட்டி பிடிச்ச உடனே மல்லி, ஐயோ விஜய் என்ன பண்ணுறீங்க, விடுங்க விஜய், விடுங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜய் விடவே இல்லை. மல்லி உடனே, விடுங்க விஜய் மாலை, இப்படி தான் உன்னை வந்து கட்டி பிடிச்சிப்பீங்க, கொஞ்சுவீங்க. ஆனால் அதுவே உங்கள் அக்கா என்னை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், உடனே உங்களுக்கு ரோசம் வந்து என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவீங்க. வேணா விஜய், நீங்கள் இருந்தால் எப்போதும் ஒரே மாதிரி இருங்க. ஒன்று என்கிட்ட பேசுனா பாசமாக பேசுங்க, இல்லையா எப்போதும் போல் சண்டையே போடுங்க. ஆனால் ஒரு நாள் சண்டை போட்டுட்டு ஒரு நாள் பாசமாக பேசுனா, அந்த பாசமாக பேசுகிற ஒரு நாளுக்காக நான் பல நாள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. வேணா விஜய், என்னை விட்டுருங்க. என் மனசு ஏற்கனவே நொந்து போயிருக்கு. திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க விஜய். உங்களால் நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. மல்லி அழுகிறத பார்த்த விஜய்க்கு மனசே கேட்கல. வெண்பாவும் சொல்கிறாங்க, ஆமாடாடா, நீங்கள் மல்லிமாவை ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. மல்லிமா உண்மையிலேயே ரொம்ப நல்லவன்டாடா. நீங்கள் மல்லிமா கிட்ட நல்லா பேசுங்கடாடா. கண்டிப்பாக மல்லிமா ஆமா உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க. உங்களுடைய பாசத்துக்காக இப்போது மல்லிமா தான் ஏங்குறாங்க. ப்ளீஸ்டாடா, எனக்காக மல்லிமா கிட்ட நீங்கள் சண்டை போடாதீங்கடாடா அப்படின்னு வெண்பாவும் சொல்கிறாங்க. விஜய்க்கு மல்லி மேலே தனி ஒரு மரியாதை வருது. ஏன்னா மல்லி நினச்சிருந்தா வராமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை மல்லி நம்ம நினச்சோம்ல, அவன் நம்மளை பயன்படுத்தி ஒரு குழந்தை பெற்றுக்கணும், இந்த சொத்தெல்லாம் ஆட்டே போகணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு, அப்படி நினைக்கிறவங்களா இருந்தால் இப்போது வெண்பா கூட்டிகிட்டு இந்த சொத்தில் பாதி வாங்கிக்கிட்டு தனியாக போயிருக்கலாமே. ஆனால் மல்லி அப்படி பண்ணவே இல்லையே. அப்போது நாம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோமா, மல்லி நல்லவ தான் அப்படின்னு விஜய்க்கு லைட்டாக புரியுது. இதை பார்க்குற ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேரும் யோசிக்கிறாங்க, ஆகா இந்த விஜய் மல்லி மேலே பரிதாபப்படுறான், இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா இது திரும்பவும் மல்லி விஜய் 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும். விடக்கூடாது ரஞ்சிதா, மல்லி விஜய் 2 பேர் சேர விடவே கூடாது அப்படின்னு என்ன பண்ணலாம். இப்போது அந்த லேடி கிளம்பிட்டாங்க. திரும்பவும் மல்லியை வீட்டோடு துரத்தணும். அதுக்கு என்ன பண்ணுனா, இனி மல்லி இந்த வீட்டுக்குள்ளேயே வராத அளவுக்கு ஒன்று பண்ணணும். அதுதான் மல்லியுடைய கடைசி நிமிஷமாக இருக்கும் அப்படின்னு இங்கே ராஜி ரஞ்சிதாட்ட சொல்கிறாங்க.